லைஃப் ஸ்டைல் மாறுறதுமே இந்த ரத்த அழுத்தத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம்? கண்டிப்பாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய இப்போ இருக்க காலகட்டம் ஹோட்டல் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கிறோம். இதில் என்ன ஆகுது அப்படின்னா எண்ணெயிலே அதிகமாக பொரிக்கப்பட்ட உணவுகள் எடுத்துக்கும் போது அந்த எண்ணெய்க்குன்னு ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த அளவு அதிகமாகும் போது நமக்கு இந்த மாதிரியான நம்மளோட ரத்தத்தில் கொழுப்பு படிகிறது, ரத்த அழுத்தம் வர்றது, இந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. ஸோ துரித உணவுகளையும் அதிகமாக டீப் ஃப்ரைடு ஆயில்ஸ், டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் சைவ உணவாக இருந்தால் கூட ஒரு காலிஃப்ளவரோ இல்லை ஒரு பொட்டேட்டோ வறுவலோ இல்லை ஒரு வாழைக்கிழங்கு வறுவலோ நீங்கள் எடுக்கும்போது ரொம்பவே டீப் ஃப்ரைடாக பண்ணும்போது நமக்கு ரத்த கொதிப்பு வரதுக்கான காரணமாக இது அமையும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம உணவு எடுத்துக்கணும். ப்ளஸ் பாயில்டு ஐட்டம்ஸ், இரவு உணவு வெகுவாகவே ஒரு 6 to 7 முடிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.